ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கடந்த சில நாட்களாக எனக்குள்ள ஒரு விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது. அது என்னவென்றால், அநேக பேர் குடும்பங்களில் வசதிகள், பணம், பதவி, சொத்து, சுகம் எல்லாமே இருந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அதை நான் உணர்ந்தேன். அதுக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படி ஏசப்பா எனக்கு அப்படி ஒரு விஷயத்தை சொன்னார்னா,
நம்ம ஜெபிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், வரோம். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். தொடர்ந்து கொண்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் பணம் நிற்க மாட்டேங்குது. நிறைய சுகவீனங்கள், பலவீனங்கள் அதிகமாக இருக்குது. இது நம்ம ஒரு குடும்பத்துலேயும் இருக்கிறது. அடிக்கடி சோதனைகள். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் திருப்பி கடன் வாங்குகிறோம், அது கடன் அடைக்க திருப்பி சம்பாதிக்கிறோம், திருப்பி கொடுக்குறோம். இப்படியே போய்கொண்டிருக்கிறது. நிறைய ஹாஸ்பிட்டல் செலவுகள் இப்படியே போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதனால் வருகிறது? நான் ஒவ்வொரு நாளும் யோசிக்கும் போது ஏசப்பா வச்சு சொன்னார், நம்ம இன்னும் வந்து கிறிஸ்தவர்களாக நாம் இன்னும் நம்ம விசுவாசத்தில் ஜெபத்தில் உறுதியாக தெரித்திருக்கணும். அதுதான் ஏசப்பா விரும்பின விஷயம், எனக்கு உணர்த்தின விஷயம்னு சொல்லலாம். அதை பகிர்ந்து கொள்ளவே நான் உங்களோட இன்று வந்திருக்கிறேன். எப்படி நாம் வந்து விசுவாசமாக இன்னும் ஊக்கமாக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபங்கள் தான் ஏசப்பா வந்து கண்டிப்பாக கேட்பார். நம்ம சொல்லுவோம், நான் டெய்லி தானே ஜெபிக்கிறேன், எதுவும் நடக்கலையே அப்படின்னு நிறைய பேர் ஒரு அவிசுவாசமான வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தையை எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணிவிட்டு அவருக்காக காத்திருக்கணும். அதினதின் காலத்தில் நேர்த்தியாக ஏசப்பா செய்வார். அது எப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை ஏசப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம கேட்குறதெல்லாம் சரியா தப்பா என்றது அவருக்கு தான் தெரியும். நமக்கு எது சரி என்றது அவருக்கு சித்தம் எது, அதுதான் வந்து ஏசப்பா நமக்கு கொடுப்பார். நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கணுன்றது இல்லை. நமக்கு எது நல்லது கெட்டது என அவர் தீர்மானித்து அவர் சித்தப்படி நமக்கு உண்டானதை அவர் நமக்கு கண்டிப்பாக தருவார். அதற்கான கால நேரங்கள் பார்த்து அதில் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிப்பார் என வசனம் சொல்லுகிறது. அதன்படி கண்டிப்பாக செய்வார். அதை நம்ம காத்திருக்கணும். நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அதற்காக நம்ம காத்திருக்கணும். ஒரே கடன் தொல்லையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அது தீரவே மாட்டேங்குது, இங்கே வாங்கிறது இங்கே போயிடுது அப்படின்னு சொல்லி கொண்டு நம்ம கடன் எவ்வளோ வாங்குகிறோம்? கஷ்டங்களுக்கு வாங்கியிருப்போம், எத்தனை பிரச்சனைகள் வாங்கியிருப்போம். ஆனால் திருப்பி கொடுக்கும்போதோ சில டைமில் வந்து அதை கொஞ்சம் தள்ளி போயிடும். வாங்குகிற அந்த ஆர்வம் வந்து கொடுக்குற ஆர்வம் வந்து குறைஞ்சி போயிடுது. கொஞ்சத்தில் உண்மையாக உள்ளவன் அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் என்று தேவவசனம் சொல்லுகிறது. நாம் வந்து வாங்கும் போது உற்சாகமாக வாங்குவோம். ஆனால் கொடுக்கும் போதோ சில தடங்கள் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனால் எடுக்கக்கூடாது. எப்படி நம்ம வாங்கணுமோ அதை உடனே கொடுக்கணும். அதுதான் தேவ சித்தம். நம்ம அவருக்கு அது உதவி செஞ்சார்னா நமக்கு அது உதவி திருப்பி செஞ்சிடணும். பணம் கிடைக்கும் உடனே செஞ்சிடணும். அதுதான் எத்தனையோ பேருக்கு இன்றைய வந்து செல்லும் செழிப்போடு வாழ்ந்து விடுகிறார்கள். தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் அது. ஆனாலும் பணம் பெருக பெருக அவர்கள் தேவனை மறந்துவிட்டு காலத்தை சென்று கொடுக்கிறார்கள். அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. எப்படி? தேவன் வந்து நம்ம எப்போவுமே நினச்சிக்கணும், நம்மக்கிட்ட ₹1 இருந்தாலும் அவர் நினைக்கணும், ₹1,00,000 இருந்தாலும் அவர் நினச்சிட்டு இருக்கணும். அவரே முன் வைக்கணும். இன்றைக்கி அநேகர் கஷ்டமாக இருக்கும்போது அவரை தேடி வருகிறார்கள். ஏசப்பா வந்து அற்புதம் கொடுத்து அவர் உயர்த்தி வைப்பார். அதன் பிறகு உயர்ந்த பிறகு பணத்தை பார்த்த பிறகு செல்வத்தை பார்த்த பிறகு அவரை மறந்து விடுகிறார்கள். இதெல்லாம் வளர்ந்தது மனுஷனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கொண்டு தேவனை மறந்து விடுகிறார்கள். அதற்கான விளைவுகள் எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கொடுத்ததை திருப்பி எடுத்துக்கொள்கிறார். அதுதான் நிஜம். ஏன்னா நம்ம திரும்பி பாவத்தில் போய் விழுறோம் இல்லையா? நம்ம வந்து ஏசப்பாவை ஜெபித்து பரிசுத்தவானாக ஜெபித்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவரை மறப்பதே பாவம்தான். ஏன்னா ஏசப்பா கொடுத்த அற்புதங்கள், அவர் விசுவாசமே நம்ம மறக்கிறதே ஒரு பாவம்தான். ஸோ அந்த பாவத்தில் விழுந்த பிறகு நம்ம அவர் நினைக்கிறதே கிடையாது. அது ஒரு கடமைக்காக நினைக்கிறது சொல்ல, எனி டைம் நம்ம ஜெபிக்கணும்.
நிறைய சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. நிறைய நோய்கள் சுகம் எல்லாம் வயசான வரத்தானே செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வயசான எல்லாருக்கும் வர்றது கிடையாது, சில பேருக்கு தான் வருது. எல்லாருக்கும் அது கிடையாது. வந்தாலும் சரியாக சில பேருக்கு குணமாகாமல் செலவு கட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஏன் அப்படி? நம்ம விசுவாசமான ஒரு ஜெபம் வந்து வீட்டில் கிடையாது. வீட்டில் தொடர்ந்து குடும்ப ஜெபம், துதித்து பாடுவது, ஐக்கியமாக பேசுவது, இதெல்லாம் வந்து நிறைய குறைந்து போய்விட்டது நம்ம குடும்பங்களில். அதையெல்லாம் மீண்டும் நாம் மறித்து விட்ட நாம் கிறிஸ்துக்குள் நாம் உயிர் பெற்று இருந்து ஜெபிக்கணும். நாம் பாவத்தில் விழுந்து மறித்து கொண்டு கிடக்கணும். என்ன நடக்குது தெரியாமல் உலக ஆசைகள் உலகச்சைகள் சென்று கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து விலகி நாம் வந்து கிறிஸ்துக்கள் மீண்டும் உயிர் பெற்று புதிய மனிதராய் நம்ம அவர் விசுவாசத்தோடு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை தரம் உயரும். என்னோடய வாழ்க்கையில் ஒரு சாட்சி சொல்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு ரைட் சைடில் அடிவயிறு கொஞ்சம் வலி எடுத்துகிட்டே இருந்துச்சு. ப்ரேயர் பண்ணால் சரியாயிடும். அடிக்கடி வலி வரும்போது ப்ரேயர் பண்ணால் சரி. அதிகமாக எப்போன்னா ப்ரேயர் பண்ணும்போது அந்த வலியே இருக்கும். அது ஏதோ இருக்கும். 2-3 இயர்ஸ் மேலே ஸ்டோன் இருந்ததுனால மெடிசன்லாம் எடுத்து அப்போது ஸ்டோன் வந்துச்சு, இதுவாகிடுச்சு அப்படின்ட்டு. அப்படி கொஞ்ச நாள் போன பிறகு கடந்த நாட்களுக்கு முன்னாடி வந்து எதிர்பாராமல் யூரின் போனேன். திடீர்னு ஒரு கல் வெளியே வந்து விழுந்தது. வலியில் எதுவும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வெளியே கல் வந்துச்சு. அற்புதங்க எப்படி நடந்தது பார்த்தீங்களா? அந்த வலின்னு நினச்சேன், ஸ்டோன் கூட நினைக்கல, எந்த மெடிசனும் எடுத்துக்கல. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் அதிசயங்களால் என் வயிற்றில் கல் வெளியே வந்துடுச்சு. எந்த வலியும் இல்லை, எந்த டாக்டரையும் பார்க்கல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. அவர் அற்புதமான சுகத்தை இயேசப்பா கொடுத்தார். எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட அற்புதம் செய்து வந்து வருகிறார். இது கடந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு அற்புதமான விஷயம் சொல்லணும்னா, அதிகாலை வந்து ஜெபிப்பேன் 2 மணி 2:30 மணிக்கெலாம். எங்கள் டாக் வந்து எழுப்பி விடுவான். அது ஒரு அற்புதமான விஷயந்தான். ஏன்னா மனிதருக்கு தான் தெரியும் டைம் நேர காலலாம். மனிதர் ஜீவத்துக்கு டைம் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் 2:30 2:30 மணிக்கு என்னை எழுப்பிட்டு எப்படியாவது சவுண்டு கொடுத்து என்னை பக்கத்தில் உட்காந்து எழுப்பிட்டு 10 தூங்கிடுவான். எதுக்காக எழுப்புறான்னா ஜபிக்க சொல்லி துதிக்க சொல்லி. நான் ஒவ்வொரு நாள் அதை உணர்ந்து கொண்டேன். கடந்த 2 மாதமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்று வரையில். அப்படி நான் இந்த ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு 2-3 பாட்டு பாடிக்கொண்டே இருந்தேன். இன்னொரு பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சவுண்டு கேட்டது எனக்கு. அதாவது நடந்து வர சவுண்ட், டக் டக் டக். அதாவது எதுலனா அந்த உட்டன் ஸ்லிப்பர் இருக்கு இல்லையா, உட்டன் ஸ்லிப், அதில் டக் டக் நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு நடந்து. அதாவது ஸ்லோவாக ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக கேட்டு நான் பாடிக்கொண்டிருக்கும் போது நான் கண்ணை மூடி நல்லா பாடுவேன். பாட்டு காதில் கேட்டே இருக்குது. கரெக்டாக வந்து டோர் திறந்து எனக்கு அது என்னுடைய பக்கத்தில் வந்து நிற்கிறான்னா அந்த சவுண்டு கேட்குது. எனக்குள்ளே அப்படியே ஒரு எல்லாமே எழுப்புதல், அப்படியே ஒரு பரிசுத்தை உணர்ந்தேன். எனக்குள்ளே அப்படியே இறங்குச்சு. நான் ஒரு பாடிக்கொண்டே இருக்கிறேன், துதித்து பாடிக்கொண்டே இருக்கும்போது அப்படியே ஒரு சவுண்டு கேட்டே இருந்துச்சு. நான் உணர்ந்து கொண்டேன் ஏன் அந்த சவுண்டு வந்தது, அது எப்படி அந்த உட்டன். அப்போ தான் ஒரு விஷயம் நிறைஞ்ச ஏசப்பா ஒரு உயிரோடு இருந்த காலங்கள்லாம் அவர் காலில் செருப்பு போட மாட்டார். அவர் போட்டதெல்லாம் வந்து அந்த ஒரு உட்டன் செப்பல் மாதிரி ஏதோ போடுவார் நினைக்கிறேன். அந்த காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மக்கிட்ட வந்து நின்று தான் இருக்கார். நம்ம உணர்ந்து கொள்ளவில்லை, ஆனால் ஒரு நாள் நம்ம உணர்ந்து கொள்வோம். நான் உணர்ந்து கொண்டேன். அன்றைய தினத்தை நான் உணர்ந்து கொண்டு இந்த வரைக்கும் நான் அதை நினச்சிட்டே தான் இருக்கேன். அவர் வந்து நின்னது கண்டிப்பாக என்னுடைய கண்களுக்கு அது அப்படியே உணர்ந்து கொண்டே நிற்கிறேன். கண்ணு தஞ்சனால் பார்க்கவே முடியல. அப்படியே உணர்ந்து கொண்டு அதை பாடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் அதிகமாக பாடிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் நிஜம். கண்களை திறக்க முடியவில்லை, ஆனால் நான் அதிகமாக உணர்ந்து கொண்டேன். என்னோட பக்கத்தில் உட்காந்து அவர் கேட்குறாரு, என் ஜெபத்தை கேட்குறாரு அப்படின்னு நான் அன்றைய தினம் தான் உணர்ந்து கொண்டேன். இது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தான்.
அது இன்று வரைக்கும் நான் ஆச்சரியமாக எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நான் நேராக நான் பார்க்க வேண்டும், உங்களை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். அது ஜெபிக்காத நாளே கிடையாது. ஆனால் அன்றைய தினம் அவர் தினமும் வந்து என்னை பார்க்கிறார், என்னோடு உட்கார்ந்து என்னோட ஜெபத்தை கேட்கிறார் என்று நான் அன்று உணர்ந்து கொண்டேன். அந்த சவுண்டு மூலிமா உணர்ந்து கொண்டேன். இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள உயிருள்ள தேவன் நம்முடைய தேவன். நீங்களும் வந்து கண்டிப்பாக இயேசுப்பாவை தரிசிக்கலாம், உணர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக அவரை நீங்கள் பார்க்கலாம். நானும் ஒரு நாள் நிச்சயமாக அவரை பார்ப்பேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று, என்னோட இயேசுப்பா எப்பவுமே இருக்கிறார். இப்போ கூட என்னோட இருக்கிறார். என்னுடைய நாவின் அதிகாரம் ஃபுல்லாக அவர் மூலயமா தான் பேசிக்கொண்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதோ துதிக்கும் போதோ பாடும் போதோ எல்லாமே அவர் என்னோடு இருக்கிறதா நினச்சி தான் நான் பாடுவேன். இப்போது கூட நான் அந்த பாட்டு பாடுறது கூட திடீர்னு தோணுச்சு நான் பாடணும்னு. உடனே பாடினேன். பாடும் போதே எனக்குள்ளே ஒரு அபிஷேகமான ஒரு வல்லமை எழுப்புதலை கொடுப்பேன். எனக்கு பாடவே வராது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாடவே தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நான் ரொம்ப உற்சாகமாக பாடுறேன். ரொம்ப உற்சாகத்தை உணர்றேன் என் வாழ்க்கையில். எனக்கு அநேக தேவைகள் இருந்தாலும் ஒவ்வொரு தேவைகளையும் இயேசுப்பா தொடர்ந்து பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என்று நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? இதுதான் என் வாழ்க்கையில் இயேசுப்பா வந்து உன்னால் அதிசயம் செய்யக்கூட எதுவும் இல்லையே. கண்டிப்பாக இயேசுப்பா நமக்கான காரியங்கள் நமக்காக செய்வார். அது எப்படி? நீ விசுவாசிதான் தேவனை மகிமையை காண்பாய் என்ற வசனத்தின்படி தான் நாம் தொடர்ந்து விசுவாசத்தோடவே இருக்கணும். நம்ம விசுவாசமான ஜெபம் எப்பவுமே இருந்தால் மட்டும்தான் அவருடைய மகிமையை காண முடியும். எப்படி விசுவாசமாக இருக்கிறது? தொடர்ந்து ஜெபிக்கணும், உண்மையாக ஜெபிக்கணும், துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்தோடு இருந்தால் தான் நம்ம ஜெபங்கள் கூட ஒரு எழுப்புதலை கொடுக்கும், ஒரு வல்லமையான ஜெபமாக இருக்கும். நம்ம நிறைய பேரை வந்து எங்கெங்கே தேடி போகிறோம் வரோம். அவர் நல்லா ஜெபிப்பார், இவர் நல்லா ஜெபிப்பார், இவர் அற்புதம் கொடுப்பார். ஆனால் ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஜெபங்களுக்கு கூட ஒரு வல்லமையான எழுப்புதலை கொடுக்கும், நம்ம ஜெபம் கூட சுகத்தை கொடுக்கும், பலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வரங்களை நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டால் நிச்சயம் அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம உணரலாம். நாம் தொடர்ந்து வந்து ஜெபத்தில் இருக்கணும். இந்த வே டு ஜீசஸ் இந்த யூடியூப் சேனல் கூட ஆரம்பித்தது ஒரு ரட்சிப்பின் எழுப்புதலுக்காக தான், வேறு எந்த நோக்கத்தோடு இல்லை. நிறைய பேர் சொல்லுவார், எத்தனை லைக் வந்துச்சு, எவ்வளோ பணம் வந்துச்சு, நிறைய பேர் கேட்டார்கள். ஆனால் அதுக்காக இது கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருவரும் இதை பார்க்கும் ஒவ்வொருவரும் யாராவது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ அல்லாதவர்கள் யாராவது ஒரு மன திருதல் வந்து ரட்சிக்கப்பட்டாலே எனக்கு பெரிய வெற்றி தான். அது நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும் என விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் நான் இதை ஆரம்பித்தேன். இது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு சொல்லுக்கென்னங்க நான் செய்துள்ளேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவர் பேசுகிறார்கள், தேவாத்தை சொல்கிறார்கள். அதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயந்தான். கரெக்டாக அந்த ஒரு வீக்கில் யாராவது ஒருத்தர் இயேசப்பா எனக்கு கொடுத்து அதை செய்து வைக்கிறார். அந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரையில். அதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அதிகமான அதிசயங்கள் அற்புதங்களை இயேசப்பா செய்வார் என்ன வாழ்க்கையில் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இயேசப்பா செய்வார். நீங்கள் விசுவாசிங்கள். நிச்சயமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக கொடுப்பார். அது நிச்சயம் நடக்கும். எத்தனையோ அற்புதங்களை செய்தார் இல்லையா? காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதம், குஷ்டரோகிகள் குணமாக்கல், கண்களை பார்வை கிடைத்தது, பாவத்தை எல்லாம் மன்னித்தது. எத்தனையோ அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாமளும் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு அவரை விட்டு நம்ம பரிசுத்தமாக வாழணும். அதே போல் நமக்கு பகைவர்கள் யாராக இருந்தாலும் அவர் மன்னித்து அவர் ஆசீர்வதித்து அவங்க ஜபிக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறது. அவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லியிருக்கார். அந்த அன்பை நம்ம ஒவ்வொருவரோடு கொடுக்கணும். முக்கியமாக யார் கொடுக்கணும்னா, நம்ம யாரெல்லாம் பிடிக்கலையோ நம்ம பகையாளிகள் அவரோட அன்பாக இருக்கணும். அதான் இயேசப்பா விரும்புகிறது. நம்ம அவருக்காக ஜபிக்கணும். நம்ம அவர் ஜபிக்கும் போது இயேசப்பா கண்டிப்பாக நமக்குள்ளே இருப்பார்.
நம்ம இயேசு கிறிஸ்து போல வாழ வேண்டும் நம்ம ஒவ்வொருவரும் ஆசைப்படுவோம். சரியா? அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அது ஈஸி தான். ஒரு உண்மையான வாழ்க்கையை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்து போல வாழ்ந்த வாழ்க்கையை நிச்சயம் நம்மளால் வாழ முடியும். ஒரு அன்போடும் ஐக்கியத்தோடும் ஒரு உண்மையான கிறிஸ்துவனாக வாழ கண்டிப்பாக முடியும். அது நம்ம ஒருவரால் முடியும். தொடர்ந்து நம்ம ஜெபத்திலும் துதித்திலும் ஒவ்வொரு நாளும் வேத வசனப்படி நம்ம நடக்கணும். அதுதான் வசனங்களை படித்தால் மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும். அப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என்று வசனம் சொல்கிறது. ஞானத்தை படித்தால் மட்டும் போதாது, அதன்படி நடக்கிறது தான் ஞானமாக இருக்கிறது. செயல்படுத்தணும். அதுதான் ஞானத்தை சம்பாதி நம்ம சொல்கிறது. வசனத்தை படித்து நம்ம ஞானம் படித்தாலே ஞானம் நினைக்கிறோம். படித்த ஞானம் இல்லை, படித்து விட்டு ஞானமாக நடந்து கொள்வது, அதை செயல்படுத்துவது. எப்படி ஞானமாக நடக்கணும், ஏசப்பா எப்படி ஞானமாக நடக்க சொல்லியிருக்காரு, நம்ம அதை போய் செயல்படுத்துவது. அன்பை கொடுக்கணும், அன்பை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும், சமாதானத்தை நாட வேண்டும், ஒரு அன்பாவோடு ஐக்கியத்தோடு சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஏசப்பா விரும்புகிறார். நம்ம அப்படி வாழ்க்கையை வாழும்போது நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். கர்த்தர் நல்லவன் ருசித்து பாருங்கள் அப்படி என்ற ஒரு வசனம் உள்ளது. அது நல்லவன் ருசித்து பார்க்க. ருசி தான் எப்படி பார்க்குறது? நம்ம குலோப்ஜாம் கண்ணால் பார்த்தா ருசி தெரியுமா? எடுத்து சாப்பிட்டா மட்டும் தான் அந்த ருசி டேஸ்ட் அப்படியே வாயெல்லாம் வரும். அதே மாதிரி தான் கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள். ருசி என்றது வேத வசனம். நான் வசனத்தை அன்போடும் உற்சாகத்தோடு படித்து அந்த வசனத்தை அப்படி நடக்கணும். மற்றவர்களுக்கு வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதன் மூலம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதான் ருசி பார்ப்பது. என்னோடய வாழ்க்கையை நான் அப்படி தான் கடைப்பிடித்து வருகிறேன். முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய செய்வேன், நிறைய வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நல்ல ருசி பார்க்க வேண்டும். வசனத்தின் மூலமாக நாம் ருசி பார்க்கும்போது ஏசப்பா நிறைய நமக்கான ருசியான சுவையான அதிசயங்கள் அற்புதங்களை ஏசப்பா செய்வார். நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக எதாவது நம்ம வாழ்க்கையில் இது நடக்கலை, அது நடக்கலை, இது ரொம்ப கஷ்டம், இது நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் ஏசப்பா மனசு வச்சா கண்டிப்பாக நடக்கும். தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, இல்லையா? என் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று செய்யும் போதோ நான் யோசிப்பேன், ஏசப்பா என் கூட எப்போ பேசுவார் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக என்கிட்ட ஒரு வசனம் ஏசப்பா என் கண்மொழி சொல்லுவேன். ஏதாவது செய்யும்போது கண்டிப்பாக அது வசனம் வரும், எப்படியாச்சும் வரும். அதான் அவர் கொடுத்த பதில். நான் விசுவாசமாக ஏற்றுக்கொண்டு அவர் நன்றி சொல்வேன். உங்கள் வாழ்க்கை அப்படி நடந்து கொண்டு இருக்கும். நம்ம நிறைய விதத்தில் மறந்து விடுவோம். நம்ம உண்மையை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி நடந்தால் கண்டிப்பாக ஏசப்பா அற்புதம் செய்வார். நம்ம விசுவாசமாக இருக்கணும். அதுதான் விசுவாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதுதான் அற்புதங்கள் யாராலும் ஏசப்பா கொண்டு வருது. எதையும் நம்ம பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ எதுவும் தேவையில்லை. உண்மையான அன்பை கொடுத்தால் மட்டுமே நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக நடக்கும். என் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது கூட நான் உங்கள் முன் இப்படி பேசி கொண்டிருக்கிறது ஒரு அற்புதமான விஷயந்தான். எத்தனையோ பாவத்தில் நான் விழுந்து கிடந்தேன். உலக வாழ்க்கையில் எத்தனையோ வகையில் இருந்தேன். என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய சினிமா சாங்ஸு டிசைன்ஸு அதெல்லாம் போட்டு ஏதோ என்னோடய ஞாபகத்தில் நான் ஏதோ பண்ணிட்டு கொண்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு இப்போ உங்கள் முன்னாடி ஒரு தேவ செய்தி சொல்கிறேன். அனுதினமாக ஜெபிக்கிறேன், வசனம் வாசிக்கிறேன். இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் என் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட வல்லமையான எழுப்புதலை எனக்குள்ள கொடுத்தார் ஏசப்பா. எத்தனையோ கஷ்டங்கள் சோதனைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் முறியடித்து ஒரு அற்புதமான எழுப்புதலை எனக்குள்ளே கொடுத்து என் குடும்பத்தில் எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதிகமான விசுவாசத்தோடு வாஞ்சியோடு இன்று நான் செய்து கொண்டிருக்கிறேன்னா அது ஏசப்பாவுடைய வல்லமையான கிருபையால் தான். நாம் நிர்மூலமாகாது இருப்பது ஏசப்பாவோட கிருபையால் தானே. இன்று நாம் உயிரோடு இருக்கிறது கூட அவரால் தான். ஏன்னா கடந்த காலங்களில் எத்தனையோ கொள்ளை நோய்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது இல்லையா? போனால் கொரோனாலாம் எத்தனையோ பேர் இறந்தார்கள். அதெல்லாம் தான் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார் இல்லையா? அது ஏசப்பாவோட கிருபையால் தான். சரியா? நம்ம அதை எப்போவுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ரியலைஸ் பண்ணுவேன், நம்ம எப்படி இப்போ இருக்கிறோம், எப்படி நம்ம இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது.
ஆனால் நம்மளாம் ஏசப்பா மகிமையாக வைத்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து அவரோட விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு பற்றி கொண்டு இருந்தால் நிச்சயம் அற்புதங்களை நம்ம காணலாம். அற்புதங்களை எத்தனையோ வகைகளில் நம்ம கொண்டே இருக்கோம். நமக்கு அது புரியாத நிறைய பேர் தெரியாமையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் தான் செஞ்சா அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் மனுஷன் செய்ததில்லை. உங்கள் ஜெபங்கள் ஏசப்பா கேட்டு அவர் செய்திருக்கார். நிறைய பேர் அது புரியாமல் இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு தான் நடந்துச்சு, இவங்களுக்கு தான் நடந்துச்சு அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா நீங்கள் செய்த சின்ன உதவி, சின்ன ஜெபம், அதை கேட்டு ஏசப்பா உதவி செஞ்சிருக்கார். அதன்படி தான் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து கர்த்தருக்கு அர்ப்பணிப்போர் வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அதுதான் தேவ சித்தமாக உள்ளது. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து வாழ வேண்டும். என்னுடைய குடும்பத்தினார் மட்டுமில்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் ஒருவரோ இருவரோ யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம் என்று நீங்கள் உணர்ந்தால், அவரை பற்றி கொண்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் பிரகாசமான ஒளியை கொடுப்பார். எத்தனையோ சோதனைகள், போராட்டங்கள் என் வாழ்க்கையில் உள்ளது. குடிகளை அடிமையாக இருக்கிறோம், மீண்டு வர முடியல. கடன் அடிமையாக இருக்க மீண்டு வர முடியல. பாவத்து அடிமையாக இருக்க மீண்டு வர முடியலன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். தயவுசெய்து பழமெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏசப்பா நோக்கி தினமும் ஜெபித்து கொண்டே இருங்க. யாருக்கெல்லாம் அது அடிமை சிக்கி கொண்டு அவருக்காக தொடர்ந்து ஜெபிங்க. டார்கெட் அவங்களுக்காக தான் இருக்கணும். தொடர்ந்து அவங்கள ஜெபித்து கொண்டே இருங்க. யாரை வச்சு ஜெபிக்காதீங்க, நீங்களே ஜெபிங்க. ஏன்னா ஆள் வச்சு ஜெபிக்கிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டு ஜீசஸுக்கு நமக்கு தான் இருக்கணும். அப்படி ஜெபங்கள் தான் ஏற்கப்படுது. நம்ம என்ன பண்ணுவோம், அவர் ஜெபிப்பார் சொல்லி நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. நம்ம ஜெபம் தான் ஏற்கப்படுது. நீ என்ன பண்ண அதான் ஏசப்பா பார்க்குறாரு. நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போதோ அப்படிப்பட்ட அடிமை நேரத்தில் ஏசப்பா விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக அதை நீங்கள் உணரலாம். உண்மையால் அதிகாலை எழுந்து நம்ம ஜெபிக்கும் போதோ, ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கும் போதோ, ஏறெடுக்கும் போதோ நிச்சயமாக ஏற்படுத்த ஏசப்பா ஒரு மாற்றத்தை ஏசப்பா கண்டிப்பாக கொடுப்பார் வாழ்க்கையில். அதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ குடி கடுமையாக எத்தனையோ வருடங்கள்லாம் விடுதலை கிடைச்சிருக்காரு இல்லையா, நம்ம நிறைய பார்க்குறோம். எத்தனையோ சாத்தான் கட்டுகள் விடுதலை, குடியிலிருந்து விடுதலை, பாவத்திலேருந்து விடுதலை, கடலிருந்து விடுதலை, எத்தனையோ விடுதலை நம்ம சாட்சியாக நிறைய கேட்டிருக்கிறோம். நமக்கு எப்போ வரும் நம்ம யோசிச்சிருப்போம். நம்ம யோசிக்கக்கூடாது, ஜெபத்தில் தான் வைக்கணும். அவங்கள ஜெபத்தில் தான் பெற்றுக்கொண்டார்கள், நாமளும் ஜெபத்தில் தான் பெற்றுக்கொள்ளணும். நாமளே உட்காந்து ஜெபிக்கணும். நமக்கான ஜெபம் நமக்காக தான் இருந்தது, மற்றவர்களுக்காக இல்லை. நாம் உட்காந்து அவருக்கு முன்னாடி ஜெபிக்கணும். ஒரு உண்மையான ஜெபிக்கணும். கடமைக்காக தேவைக்காக ஜெபிக்கக்கூடாது. நம்ம பாவங்களில் அறிக்கை எடுத்து, முதல்ல நம்ம பாவங்களை அறிக்கை எடுத்து அவரை விட்டு அதற்கப்புறம் ஒரு பசுத்தமான வாழ்க்கையோட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். எத்தனை நம்ம ஜெபிச்சோன்னா அது கிடையாது. நம்ம உள்ள கொண்ட பாவங்களுக்கெல்லாம் வெளியே போகணும். மன்னிப்பு கேட்கணும். முதல்ல மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் என் மன்னிச்சிருங்க, என் பாவங்களை எடுத்து போடுங்க, என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கும் போது ஏசப்பா கண்டிப்பாக நமக்கான அற்புதங்களை செய்வார். அதை நிச்சயம் ஏசப்பா கொடுப்பார். ஜெபித்துக்காரன் கண்டிப்பாக மாற்றங்களே பண்ணணும். இது கேட்டுக்கிற எத்தனையோ பேர் யோசிக்கலாம், எப்படி நடக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நடக்கும். எந்த சந்தேகம் வேணால், எந்த அவசரம் வேணால், நிச்சயமாக நீங்கள் அப்படி ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். இருளிலிருந்து உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தில் மாறும். ஏன்னா தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி நம்ம பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அதே போல் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே. என்ன விஷயம்னு சொல்லணும்னா, சுகவீனங்கள். எத்தனையோ டாக்டருக்கு போகிறோம், சுகமாகல. திடீர்னு ஏதோ பெரிய மேஜரான சர்ஜரி, டெய்லி மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறோம். பலவீனங்கள், ஹார்ட் ப்ராப்ளம் வந்து கொண்டே இருக்குது. ஏன் வயதானா வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வயதானா எல்லாருக்கும் வரதில்லை, சில பேருக்கு வருது. சுகம் கிடைக்கவே இல்லை, மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறோம், பலன் கிடைக்கவே இல்லை. அப்படி நம்ம நிறைய புலம்பிகிட்டே இருக்கோம். தயவுசெய்து புலம்பலை விட்டுடுங்க. அதுக்கு பதிலாக நம்ம நாவிலிருந்து துதியை சொல்லுங்கள், கர்த்தரின் துதியை சொல்லுங்கள். ஏசப்பா எனக்கு சுகம் கொடுங்க, பலன் கொடுங்கன்ட்டு. அதுதான் அந்த அற்புதங்கள் கொடுக்கும். நம்ம தேவையில்லாத வீணான மருத்துவ செலவுகள் தான்
விலகப்படும், நோய்கள்லாம் சுகமாகும். ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், எத்தனையோ ப்ராப்ளங்கள் எல்லாமே சுகம் கிடைக்கும். அதுக்கு ஒரே வழி ஜீசஸ் மட்டும்தான். அவரை நோக்கி நம்ம வரணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு மற்ற நாள்லாம் 7 நாள் சீரியல் பார்த்துட்டு இருந்தால் அது பிரயோஜனம் கிடையாது. தயவுசெய்து இந்த நாடகங்களை பரவி தவிர்க்குது. நாடகங்கள் மூலம் நம்ம மனநிலைகளை மாற்றம் படுது. அதற்குள்ளே சிக்கி தவிர்த்துக்கணும். அதுவே பெரிய பாவமான செயல் தான். எங்கள் வீட்டிலும் தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ அந்த நாடக செயலே கிடையாது. எங்கள் வீட்டில் போகிறது எல்லாமே வேத வார்த்தைகள், பாடல்கள் மட்டுமே தான் இன்று வரையில் ஒழித்து கொண்டிருக்கு. அதன் மூலமாக தான் எங்கள் ரட்சிப்பை இன்னும் அதிகமாக நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மொபைல் கூட இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதே ரொம்ப கிடையாது. ஒரு நிறைய யூஸ் பண்ணோம், இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படி பார்த்தாலும் தேவச்செய்தி கேட்குறது, இப்படி தான் எங்கள் வாழ்க்கையை பயணத்தை மாற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைகள் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான முயற்சிகள் இன்னும் சென்று கொண்டே இருக்கிறது. நாம் அப்படி மாறணும், நீங்களும் அப்படி மாறணும். அப்படி மாற்றங்கள் ஏசப்பா கிருபையால் நிச்சயமான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அடிமையில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரே வழி கர்த்தரை நோக்கி நம்ம வருவது தான், ஜெபிப்பது தான். டிவி சீரியல் தூக்கி வாரம் வச்சுட்டு பைபிளை கையில் எடுத்து நம்ம ஜெபிப்போம். எவ்வளோ டைம் இருக்குது. நிறைய பேர் ஆகிட்டு வீட்டில் இருப்பாங்க, லீவ் டைமில் வீட்டில் இருப்பாங்க. அந்த டைம்லாம் நம்ம என்ன பண்ணுறது தெரியாது. சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? ஜெபிங்க, வேதம் வாசிங்க. வேதம் வாசிக்கும் மூலம் உங்களுடைய சபை பேசுவார். அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குள்ள சுகவீனங்கள் எல்லாம் புது பலனை கொடுக்கும். மாத்திரை மருந்தெல்லாம் குறைஞ்சிடும். டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், நார்மல்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுகத்தை ஏசப்பா கொடுப்பார். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம்? ஒவ்வொரு நாள் இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், அந்த செலவு இந்த செலவு வந்து கொண்டே இருக்குது. சோதனையை சாத்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏன்? நமக்குள்ளே ஜெபம் இல்லை. ஜெபம் இருந்தால் கண்டிப்பாக ஏசப்பா கிருபையால் புது பலனை கொடுக்கும். சாத்தான் ஓடியே போயிடும். நம்ம இடம் கொடுக்குறோம் இல்லையா சாத்தானுக்கு? இடம் கொடுத்தனால தான் இந்த சோதனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அதில் விடுதலை வேணும்னா நம்ம ஜெபிப்பது தான். அவரை நோக்கி வாங்க. கர்த்தரை நோக்கி நம்ம வரும்போது நிச்சயமாக நம்ம சுகத்தை, பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சர்ச்சுக்கு போகிறோம், வரோம், அதில் குடும்ப ஜெபம் செய்வதில்லை இல்லையா? அதை தொடர்ந்து செய்யும் போதோ கண்டிப்பாக ஒரு ரட்சிப்பையின் மாற்றத்தை நம்ம காணலாம். எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரையில். நீங்களே மாற்றத்தை காண வேண்டும். குடும்பத்தில் ஆசீர்வாதம், சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து போடணுன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேணும்னா நம்ம ஜெபிக்கிறது மூலமாக தான் நடக்கும். குடும்பத்தில் ஒரு சமாதானம், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நான் என்னடா நல்லா சொல்லிட்டேனே, நடந்துடுமா அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணலாம். கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் ஒரே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 24 ஹவர்ஸ் மொபைல் பார்க்கறத விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் பைபிள் எடுத்து படிங்க. அதுக்குள்ள ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் நமக்குள்ளே வரும்போதோ நம்ம வாழ்க்கையில் அந்த பவர்ன்ற லைட் பிரகாசமாக எரியும். வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனம் சொல்லுது இல்லையா? சத்தியம் நம்ம அறிந்து கொள்ளலாம், நமக்குள்ள எல்லா பாவங்களும் விடுதலை ஆகிடும். நிச்சயமாக அது நடக்கும். நீங்கள் விசுவாசிங்க. அற்புதங்களை நம்ம காண வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அற்புதமே நடக்கலையேன்னு சொல்லி கொண்டது பிரயோஜனம் இல்லை. நடக்கும். நாம் தேவனுடைய பாதையில் சென்றால் நிச்சயமான அற்புதங்களை காணலாம். சுகத்தை, பலத்தை காணலாம். என் வாழ்க்கையில் சில அற்புதங்களை போல் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அது நடக்கும். இனிமேல் நடக்கும். எங்கள் வாழ்க்கை இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது, நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும்னு விசுவாசிங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். நம் அனைவரும், குடும்பங்கள் மட்டுமல்ல, அனைவருமே ஏசப்பா வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏசப்பா வருகை ஏன் தாமதமாகுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன் நம்ம எல்லாரும் ரட்சிப்புள் வந்த பிறகு தான் ஏசப்பா வருவார். ரட்சிப்புள் எப்படி வர்றது? நம்ம ஜெபித்தால் தானே வரும். மனம் திருந்தல் வரணும். மனம் திருந்தல் நம்ம ஜெபிக்கும் போதோ துதிக்கும் போதோ நம்ம பரிசுத்தமான மாறும் போது தான் ஏசப்பான வருகை சீக்கிரமாக வரும்.
இல்லைன்னா சாத்தான ஆட்சி இப்போ நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அதில் தான் விழுந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. நிறைய தேவை செய்தியில் கேட்டிருக்கிறேன். நம்பர் நம்ம பேரில் நம்ம நம்பரில் தான் வரப்போதும். ஒரு சிப்பை வச்சுன்னா நம்பர், நம்ம எங்கே போகிறோம் வரோம் எல்லாம் நம்ம கண்ணில் மானிட்டர் பண்ணிட்டே இருக்குமா கம்ப்யூட்டர்ஸ். நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் இனி இன்னும் ஆதார் கார்டு, நோ சிம் கார்டு எதுவுமே கிடையாது. அந்த ஒரே ஒரு சிப்பு, ஒரே நம்பர் தான் நம்ம பேர் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா. ஏன்னா நம்பர்ஸ் வந்து ஒரு பொதுவான வேர்ல்டில் ஒரு பொதுவானது இல்லையா. இந்த நம்பர் இப்போ நம்பர் 5னா அந்த 5 தான் எங்கே போனாலும் அந்த 5னா அது விஜய், சரியா. அதுதான் சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்படி ஒரு நம்பர் தான் வரப்போகுது. ஆல்ரெடி வந்துடுச்சு. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோன் நம்பரு அப்படின்னு ஏகப்பட்டது வந்துடுச்சு இல்லையா. அப்படி ஒரு நம்பரில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்டி கிறிஸ்து ஆட்சியில் தான் இப்போது கலந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட கடனை சொல்லி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா வருகை சமீபமாக இருக்கிறது. அடையாளங்கள் தான் எத்தனை இடங்கள் பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், வெள்ளங்கள். அதே இது போல் துபாயில் வெள்ளம் வந்துருச்சு, தைவானில் பூமி அதிர்ச்சி வந்துருச்சு இல்லையா. நம்ம அதெல்லாம் பார்த்துருக்குறோம். உகாண்டாவில் இன்னும் வறுமையில் சிக்கி தவிர்த்து இறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இறந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் கொள்ளை நோய்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இஸ்ரேல் நாட்டில் வார் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏசப்பா வருகையின் அடையாளங்கள். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எங்கேயும் நடக்குது தானே, நமக்கு என்ன நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணுன்றது எந்த நிச்சயம்? நம்மளும் நம்ம வாழ்க்கையும் நம்ம எதிர்காலமும் நம்ம பிள்ளைகளும் நன்றாக இருப்பேன்னு நம்ம யோசிக்க வேண்டாம் இல்லையா. அது யோசித்தால் மட்டுமே நம்ம ஏசப்பா வருகையை உணர்ந்து கொள்ள முடியும். நம்மளால தான் இருப்போம். அவங்க எங்கன்னா சண்டை போட்டோம், நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனால் நமக்கு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக யோசிப்போம் இல்லையா. பக்கத்து வீட்டு ஆளுக்கு ஜுரம் வந்தால் அது அவங்க ஜுரம் வந்துச்சு நமக்கு தோணும் தெரியாது. ஆனால் நமக்கு வரும்போது தான் அந்த கஷ்டம் நமக்கு தெரியும், சரியா. ஆனால் ஏசப்பா எச்சரிக்கை கொடுக்குறாரு. வருகைக்கு முன் எச்சரிப்பு இதெல்லாம். வருகைக்கு முன் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய எச்சரிக்கை இதெல்லாம். அதை உணர்ந்து கொண்டு நம் மன திருப்பதிலே வந்து அவர் ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஏசப்பாவுடைய வாஞ்சியாக உள்ளது. அப்படி நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் நாம் அவரோடு பரலோகம் செல்வோம். 2ஆம் வருகையில் நம்ம அவரோடு அழகாக செல்லுவார். பரலோகத்தில் நித்திய ஜீவனோடு வாழ்வோம். அதுதான் ஏசப்பாவுடைய ஒரே வாஞ்சை. அதற்காகவே அவருகே தாமதமாக உள்ளது. நிறைய பேர் ஏளனமாக பேசலாம், அவர்னா திருப்பி வந்துடுவாரா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வருவார். அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கிற அத்தனை அடையாளங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த வரையில் இல்லையா. நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் இப்போ நான் பேசுனதில் எடுத்து பாருங்கள், நடந்து கொண்டு இருக்குது இல்லையா. பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பூகம்பங்கள், பெரு வெள்ளங்கள், சண்டைகள், இப்படி எத்தனையோ நடந்து கொண்டு இருக்குது இல்லையா. ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ மாட்டியிருக்கிறோம். அது உணர்ந்து கொள்ளவில்லை. வட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோமே, இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு டைமில் கொரோனா ஊசி போட்டால் தான் வெளியே போக முடியும், வர முடியும், சரி இருந்தால் பண்ண முடியும் சொன்னோம் இல்லையா, செஞ்சோம் இல்லையா. அதே போல் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதில் சிப் வச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்காவில் சிப் வச்சு அதை வந்து யூஸ் ஆகிட்டுருக்கா. இப்போது அந்த மனுஷன் நடக்கிறான், போகிறான், வரான், அவன் என்ன செய்கிறான்றது பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியுது. நம்ம மூளை வேலை செய்கிறது இன்னொருத்தருக்கு தெரியுது. ஸோ இது சாத்தானின் ஆட்சி இல்லையா. இன்னொருத்தரை நம்ம மூளை இன்னொருத்தரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அடிமையாக தானே இருக்கிறோம். அல்லது விடுதலை வேணும்னா நம்ம ஏசப்பா கிட்ட வரணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், மன திரும்புதல் வேண்டும். அப்போ தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம பரலோகம் சென்று அறிய வேண்டும். இதெல்லாம் ஏசப்பா தூக்கி போட்டுருவார். வருகை வரும்போதோ இப்படிப்பட்ட காரியங்கள் சாத்தானின் கிரைகள் எல்லாத்தையும் அழிச்சிடுவார். பரிசுத்தவான்கள் மட்டும் அவரோடு போவோம். அதில் நாமளும் இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கேன். அப்படி ஒரு அற்புதம் அதிசயங்களும் நாம் கண்டிப்பாக ஏசப்பா கொடுப்பார். நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இதை உணர்ந்து கொண்டிருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இன்னும் உணரவே இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னால் நிறைய நியூஸ் சேனல்லாம் இருக்குது. பைபிளை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன வார்த்தை நியூஸ் சேனலில் பாருங்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இப்போ நான் சொன்ன சில விஷயங்களை கூட தேவ செய்தியால் சில பேர் சொன்னது தான். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு செய்தியும் நான் சொல்லுவேன்.
ஸோ நீங்கள் வந்து முதல் விஷயம் அதுதான், நம்ம விசுவாசமான ஜெபத்தை கூட ஒரு ஐக்கியத்தோட தேவனை உண்மையாக நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப வேண்டும். பாவத்தின் விடுதலை நம்ம திரும்ப வேண்டும். அப்போது தான் நம்ம ரட்சிப்பையும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நம்ம காணலாம். தேவனுடைய கிருபையும் மகிமையும் நமக்கு நம்ம குடும்பத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம நல்லா தான் போதாது, நம்ம குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா? நம்ம பண்ணுற பாவங்கள் நம்ம பிள்ளைகளை சேரணும்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைகளை சேரணுமா? நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து மனத்திருந்தல் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் நம்ம சந்ததிகள்லாம் எதிர்கால சந்ததிகள் எல்லாம் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். இதுவரையில் நீங்கள் பாவத்தில் அடிமையாக இருந்தால் அதிலிருந்து விட்டு விலகி நம்ம வேதத்தை கையில் எடுத்து வேதத்தை படி நடந்து நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவோம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காணலாம், அதிசயத்தை காணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம வாழ்க்கை தரம் உயரும். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை வந்து பரலோகத்தை சென்றடையும். ஏசப்பா நம்மள கையை கொடுத்து கூட்டிகிட்டு போவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் வேணும். கிறிஸ்தவருக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவ அல்லாதவர்களும் அதில் பங்கேற்கலாம். இது மத மாற்றத்துக்கான செய்தி அல்ல, மனம் திரும்புதலுக்கான செய்தி. அதுதான் நான் சொல்வேன். ஏன்னா கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்தவ அறியாத மக்களின் ஜெபங்கள் தான் இயேசப்பா உடனே கேட்டு அற்புதங்களை செய்வார். நிறைய நீங்கள் சாட்சியை நீங்கள் பார்க்கலாம். நிறைய சாட்சிகள் யூடியூப்பில் இருக்குது. எத்தனையோ தேவ செய்தியாளர்கள் பேசியிருக்கார்கள். அந்த சாட்சிகள் பாருங்கள். பேச நிறைய பேர் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க கிறிஸ்தவரை விட. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மத தலைவர் அல்ல, அனைவருக்கான ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அதை நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போதோ அதை கண்டிப்பாக உணர்ந்துவீங்க. தெரியாதவர் தான் நிறைய பேர் குறை சொல்லி கொண்டு இருப்பார்கள். நிச்சயமாக நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைய யூடியூப் சேனலில் அவரை பற்றி இருக்கிறது. பைபிள் வாங்கி படிங்க. நிச்சயமாக அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். கிறிஸ்துவ மக்களுக்கு நான் சொல்கிறேன், நிச்சயமாக அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் வசனங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ள அவர் பேசுவார். நீங்கள் கேட்ட விஷயங்கள் அவர் செய்வார். ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இதை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இயேசப்பா காத்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய உங்களுக்காக காத்திருக்கிறார். எப்போது என் மகன் எனக்குள்ளே வருவான் அப்படின்னு தான். பாவத்தெல்லாம் விட்டு விலகி நம்ம ஒரு பாதையில் நம்ம வந்தால் கண்டிப்பாக இயேசப்பா நமக்கு கைப்பிடித்து அரவணைத்து தூக்கிப்பார். அற்புதங்கள் செய்வார், அடையாளங்களை செய்வார். நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாமா, அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாமா? தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். மற்றவர்கள் பாவங்களுக்காக நம்ம ஜெபத்தில் எடுத்து அவர் பாவங்களை விடுதலை ஆகணும் ஜெபிக்கணும். வேடிக்கை பார்த்து ஏழனை பண்ணி சிரிக்கக்கூடாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டுனா ஏழெல்லாம் பண்ணி சிரிக்கக்கூடாது. முக்கியமாக கிறிஸ்தவர்களை சொல்லணுன்னா சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க. ஆனாலும் சர்ச்சு போவாங்கன்னா அடுத்தவங்க சண்டை போட்டுருப்பாங்க. வீட்டில் வந்து அடுத்தவங்க ஏழனமாக பேசுவாங்க, குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒரு பாவ செயல். சரியா? தேவ வார்த்தையை கேட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அவிசுவாசமான வார்த்தை, இந்த தேவையில்லாத செயல்களாக செய்யக்கூடாது. அதெல்லாம் ஒரு பாவ செயல். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னா எல்லாரையும் மன்னிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அதுதான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து வாழணும். நம்ம நிறைய ஆத்துமாதைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக ஆத்துமாதத்தை நிறைய பெற்றுக்கொள்ளலாம், ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இதை நான் சொல்லுதான் நினைக்க வேண்டாம். இது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. அதற்காக உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஒரு ரட்சிப்பின் எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் வாஞ்சிக்கிறேன். அதற்காகவே இந்த நீண்ட செய்தியை உங்களுக்காக பகிர்கிறேன். நிச்சயமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இது ஒரு நல்ல வார்த்தையை நீ எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஸ்தோத்திர ஆண்டவரே, இப்போது கூட ஜெபத்தை, இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த
நல்ல நேரத்திற்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே அவருக்குள் இறங்கி கர்த்தாவே, நீரே உண்மையான தேவன் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர் வாழ்க்கையிலே நீர் ஒரு ஒளியை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உன் நாம மகிமைக்கென்று அவர்கள் உண்மை நோக்கி வரும்படியாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உன் நாம மகிமைக்கென்று அவர் வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்துவீராக ஆண்டவரே. உமது கிருபையினாலும் உடைய இறக்கத்தினாலும் அவர் வாழ்க்கையை நீ மாற்றுவீராக ஆண்டவரே. உமது வசனத்தை பை கொண்டு கர்த்தாவே, அவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. இதுவரை அவர் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் நீ எடுத்து போட்டு மன்னித்து கர்த்தாவே, ஒரு ரட்சிப்பை ஒரு எழுப்புதலை நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. அவர்கின்ற சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்து போடும் கர்த்தாவே. உன் நாமத்தின் மகிமைக்காக அவள் சுகத்தை பலத்தை நீ கொடுக்க முடியாத ஜெபிக்கிற கர்த்தாவே. நீ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நீரே அவர்கள் எல்லா வித குறைவுகளை எல்லாரும் எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைவானதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யும்படியாய் அதிகமாக நான் வஞ்சிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யும் போது கர்த்தாவே, எந்த தடைகளும் இல்லாதபடி உன் நாம மகிமைக்கென்று உங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் பகிரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே தொடர்ந்து கிருபையாக இறங்கும் கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செய்தியை கேட்டுக்கிட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவருக்குள்ள எழுப்புதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க கர்த்தாவே. இதோ உண்மை நோக்கி கூப்பிட்டு யாவரும் வெற்றிலைக்கு அடைய மாட்டார்கள், நிச்சயமாக ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று வாஞ்சிக்கிறேன் கர்த்தாவே. நீயே ரட்சிப்பை பெறும்படியாய் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நோக்கி கூப்பிட்டு யாவருக்கும் நீ பதிலளிக்க தேவனாக இருக்கிறேன் நான் சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே. நீரே தொடர்ந்து கிருபையாக இறங்கும் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும் கர்த்தாவே. நீரே தொடர்ந்து வழிநடத்துங்க. உங்களால் அதிசயமான காரியம் எதுவும் இல்லை என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீரே அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர் கர்த்தாவே. நீரே உங்கள் நாமத்தின் மகிமைக்காக ஜெபிக்கிறோம். நீரே வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபை என்று பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. நீ செய்ய போகிற அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நன்றி கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. இது அற்புதமான செய்தியை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சோத்திரம் ஆண்டவரே. தினமும் நிறைய பேருக்கு எழுப்புதலை கொடுக்க முடியாது, ரட்சிப்பின் ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. நீரே ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கிருபையா என்று வழிநடத்தும் கர்த்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஆளும் எதிர்பார்க்குற அந்த ஷோலிங்கர் டூர் சீக்கிரமாக போக இருக்குது. அங்கே சென்று நம்ம இருந்து வாழ்ந்து பழகின அந்த ஷோலிங்கர் வீட்டை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை. அங்கே சென்று அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அதே வீட்டில் ஒரு சின்ன தேவ செய்தியை கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக ஏசப்பா என் கூட ஊற்றிட்டே இருந்தார். செய்யணுன்ட்டு அதுக்காக முன்னெடுத்து தான் அதை செஞ்சுருக்கேன். அதுக்காக சின்ன ட்ரெயிலர் தான் நான் போட்டேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து என்னோடய வீடியோ கிடையாது, அதை கிளிப்பிங் எடுத்து போட்டேன். இப்போ ரியலாக நம்மளே டைரெக்டாக போயிட்டு ஸோ அந்த வீட்டு எப்படி இருக்குன்றதுக்கு நான் பார்க்கல. ஒரு 15 இயர்ஸ் மேலே ஆச்சு. இப்போ எப்படி இருக்குது, அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம டைரெக்டாக போயிட்டு அதை ஷூட் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் நான் அதை காட்டலான்னு விரும்புகிறேன். ஒரு நாள் ஆச்சு இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. எப்படி இருக்குது இப்போது, எல்லாம் எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த ஏரியா எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். ஸோ அங்கே சென்று நம்ம எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம். உங்களுக்கு வீடியோ மூலமாக அதை காட்டுறேன். நான் படித்த இடம், நான் வாழ்ந்த இடம், நான் எங்கெல்லாம் போனேன், எங்கெல்லாம் இருந்தேன், ஸோ எல்லாம் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக அங்கே போனாலே அம்மாச்சி ஞாபகம், கல்யாணம் ஞாபகம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போவே இருக்குது அது நினைக்கும் போது. ஸோ அங்கே சென்றால் ஸோ நம்ம அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. ரொம்ப வருஷம் அங்கே இருந்தேன், உங்களுக்கும் அது இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ என்னுடைய உணர்வுகள் அது. நிச்சயமாக அங்கே போனால் அந்த எஃபெக்டை நம்ம பார்க்கலாம். நான் நிச்சயம் உணர்வேன். ஸோ விரைவில் சந்திப்போம். ஷோலிங்கரி கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரமாக அவங்கள மீட் பண்ணுறேன். ஆமாம்.